சகோதரர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுக்காக நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹுடைய பள்ளிவாசலில் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த அருமையான மாதத்தில், அதிலும் குறிப்பாக இந்த அருமையான வேளையில், இந்த ரமலானுடைய மாதம் முழுவதும் அல்லாஹுடைய குர்ஆனை நாங்கள் எப்படி ஓத வேண்டும், என்ன அடிப்படையில் அதற்குரிய ஹக்குகளை நாங்கள் வழங்க வேண்டும் என்பது குறித்தும், குர்ஆனுடைய சட்டங்களை தெரியாமல் நாங்கள் இந்த குர்ஆனை மிக மோசமான நிலையில் ஓதிக்கொண்டிருப்பதை நானும் நீங்களும் திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடும், இன்றிலிருந்து ஒவ்வொரு சுபகு தொழுகைக்கு பின்னாடியும் தஜ்வீத்துடைய வகுப்பு, அதாவது தஜ்வீத் என்றால் ஒவ்வொரு ஹர்ஃப், குர்ஆனில் எங்களுக்கு தெரியும் மொத்தம் 28 அரபு எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த 28 அரபு எழுத்துக்களையும் சேர்த்ததுதான் குர்ஆன். இந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் அதற்குரிய உச்சரிப்பில், எங்கிருந்து அந்த உச்சரிப்பு எங்களுடைய உடம்பிலிருந்து வெளிப்பட வேண்டுமோ, வாயிலிருந்து வெளிப்பட வேண்டுமோ, அந்த எந்த இடத்தில் நிறுத்தி ஓத வேண்டும், எந்த இடத்தில் மெல்லினமாக ஓத வேண்டும், எந்த இடத்தில் நாங்கள் வல்லினமாக ஓத வேண்டும் என்றெல்லாம் இந்த திருமறை குர்ஆனை ஓதுவதற்கென்று பல சட்டங்கள் இருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சட்டங்களை பேணி ஓதுகின்ற பொழுதுதான் குர்ஆன் எதிர்பார்க்கின்ற உண்மையான கருத்தை நாங்கள் நிறுவ முடியும். நாங்கள் விரும்பியவாறு ஓதுகின்ற பொழுது உண்மையில் குர்ஆனில் கருத்து மாற்றம் ஏற்படுவதற்கு மிக பெரும் ஒரு இடம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா ஒரு கருத்தை சொல்லுகின்றான், நாம் அதை பிழையாக ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்ற கருத்து மாறிப்போம். அதே மாதிரி குர்ஆனுடைய சட்டங்கள் தெரியாமல் நாங்கள் ஓதுகின்ற பொழுது இன்னும் பல விளைவுகள் ஏற்படுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். அதனாலதான் தஜ்வீத்துடைய கற்கை, குர்ஆனுடைய சட்டங்கள் சம்பந்தமாக கற்பது ஒவ்வொருத்தருக்கும் கடமை என்கிற அளவுக்கு இன்று பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். உதாரணமாக சில வசனங்களை எழுதி காட்டுகிறேன். குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திரில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் அல் உலமாஉ. இது சூரா ஃபாத்திர். என்ன வசனம்? இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள் என்பது இந்த குர்ஆன் வசனத்துடைய கருத்து. யாரெல்லாம் அதிகமாக கற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் 2 ஃபத்ஹாவை நாங்கள் மாற்றினால் இந்த வசனத்தினுடைய கருத்து மொத்தமா மாறும். இந்த யக்ஷல்லாஹ என்று இருக்கிற ஃபத்ஹாவை எடுத்துட்டு நம்ம இன்னமா யக்ஷல்லாஹு என்று கொடுத்தாலும், உலமாஉ என்று இருக்கிற லம்மத்தை எடுத்து போட்டு இவடத்தை ஃபத்ஹா கொடுத்தாலும் கருத்து மாறிடும். எப்படி தெரியுமா? அல்லாஹு தஆலா பயப்படுவதெல்லாம் உலமாக்களுக்கு வந்து, அல்லாஹ்வை பயப்படுவதெல்லாம் உலமாக்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நம்ம இந்த ஃபத்ஹத்தை விடத்தை வரணும், அல்லாஹ்வை பயப்படுவது. ஆனா நாங்க ஓதுகின்ற பொழுது தவறாக லம்மத்து கொடுத்தால் அல்லாஹு தஆலா பயப்படுவதெல்லாம் உலமாக்களுக்கு என்று கருத்து மாறிடும். அந்த அளவுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனின் ஒவ்வொரு ஃபத்ஹாவும், ஒவ்வொரு லம்மாவும், ஒவ்வொரு கஸ்ராவும் முக்கியமானது. அதே மாதிரி இன்னும் ஒரு வசனம், அல்லாஹு தஆலா சூரத்துல் வலா தம்ஷி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒருவர் குர்ஆன் ஓதும் போது வலா தம்ஷி ஃபில் அர்ல் என்று நிப்பாட்டுறார். இவரத்தை நிப்பாட்ட கூடாது.
ஆனா ஒருவர் குர்ஆன் ஓதும் போது தவறுதலாக வலா தம்ஷி ஃபில் அர்லன்னு நிப்பாட்டுறார். என்ன கருத்து? பூமியில் நடக்க வேண்டாம். இப்படி ஒருவர் குர்ஆனை ஓதிக்கொண்டு வந்து இந்த இடத்தில் நிறுத்தி ஓதுவாராக இருந்தால் கருத்து டோட்டலாக பிழைக்கும். வலா தம்ஷி ஃபில் அர்ல், பூமியில் நடக்காதீர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான் யாரையும் பூமியில் நடக்க வேண்டாம். ஆனால் அல்லாஹ் தஆலா பின்னுக்கு அடுத்த வசனத்தை சொல்றான். இது ஓதும் போது சேர்த்துத்தான் ஓதணும். வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் நீங்கள் பெருமையோடு நடக்காதீர்கள். பூமியில் நீங்கள் பெருமையோடு நடக்காதீர்கள். இங்கதான் அந்த வசனத்தை நிறுத்தம். இங்கு நிறுத்தாமல் ஒருவர் இங்க நிறுத்தினார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் பூமியில் நடக்க வேண்டாம் என்கிற கருத்தை சொல்ல வேண்டி வரும். இப்படி கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒன்றல்ல ரெண்டல்ல பல வசனங்கள் குர்ஆனிலே இருக்கிறது. நாம் கருத்தை மாற்றி ஓதுவதற்கு இடன்பாடான இடங்கள். அதே நேரம் உச்சரிப்புகள். இப்ப உதாரணமாக நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஐன் வருகிறது. அந்த ஐனுடைய உச்சரிப்பை நாங்கள் கவனத்தில் கொள்ளாமல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலிஃப் கொடுத்து ஓதுனோம் என்றால் பிழ. கிட்டத்தட்ட எங்கட சூரத்துல் ஃபாத்திஹாவே ஏற்றுக்கொள்ளப்படாது. சூரத்துல் ஃபாத்திஹா ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த அளவுக்கு விபரீதம் இதிலே இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் அதனுடைய உச்சரிப்பை கொடுக்க வேண்டும். இந்த அலிஃப், இந்த ஐன், இந்த கைன், இந்த மூன்றும் உச்சரிப்பில் எங்களுக்கு சமனாத்தான் இருக்கும். ஆனா சின்ன சின்ன வித்தியாசம். இது அலிஃப் ஆ, இது ஐன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஐன்ங்கிற சத்தம் எங்களுக்கு வரணும். அதே மாதிரி கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின், மக்லூபி கைன். ஆனா இந்த உச்சரிப்பை நாங்க கவனிக்கிறல்ல. கைரில் மௌதூபி, மௌதூபி என்று ஓதுனோம் என்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவே பிழ. அப்ப அந்த அளவுக்கு தஜ்வீதுடைய சட்டம் என்பது ஒவ்வொரு உச்சரிப்பின் எழுத்தின் உச்சரிப்பையும் அது வெளியாகக்கூடிய இடத்தில் இருந்து நாங்கள் வெளியாக்கி ஓதுதல். அதனோடு எங்கே நீட்ட வேண்டும், நான் இப்ப சொன்ன மாதிரி எங்கே நிறுத்த வேண்டும், எங்கே நிறுத்தக்கூடாது, கட்டாயமாக நிறுத்த வேண்டிய சில இடம் இருக்கிறது. அதை நம்ம தொடராக பார்க்க இருக்கிறோம். நிறுத்தக்கூடாத சில இடங்கள் இருக்கிறது, அங்க நிப்பாட்டவே கூடாது. சில இடம் இருக்கிறது சேர்த்துத்தான் ஓத வேண்டும். இன்னும் சில இடங்கள் சேர்த்து மோதலாம், நிறுத்தியும் மோதலாம் என்கிற பல சட்டங்கள் இருப்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். எனவேதான் இந்த புனிதமிக்க மாதம் என்பது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த திருமறை குர்ஆனுடைய சட்டங்களை நாங்கள் படிப்பதற்கு மிகவும் சந்தர்ப்பம் உள்ள மிகவும் பொருத்தமான ஒரு மாதமாக இது இருக்கிறது. அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஹன் லிஅஸ்ஹாபிஹி, குர்ஆனை நீங்கள் நல்ல முறையில் ஓதுங்கள், அது தன்னை ஓதக்கூடியவருக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்யக்கூடியதாக வந்து நிற்கும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்லப்பட்ட திருமறை குர்ஆன் தான் இந்த குர்ஆன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் பயப்பட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. குர்ஆன் என்பது புதிது. அவர் குர்ஆனை வந்து கற்றுக் கொடுக்க ரசூலுல்லாஹ் அவசரப்பட்டு தன்னுடைய நாவை அசைப்பார்கள், அதை மனப்பாடம் விடுவதற்காக. அல்லாஹு தஆலா உடனே அடுத்த வஹி இறக்கிறான், லா துஹர்ரிக் லிசானக பிஹி லிதஅஜல பி, நபியே உங்களுடைய நாவை அவசரப்பட்டு நீங்கள் அசைக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, இதை குர்ஆனாக உங்களிடத்தில் ஒன்று சேர்த்து பாதுகாப்பது எங்களுடைய கடமை என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி அறிவித்து நபிகளாரை ஆறுதல் படுத்தி வரத்திலில் குர்ஆன தர்தீலா, நபியே குர்ஆனை நிறுத்தி நிதானமாக அழகான துணியில் ஓதுவீராக என்று ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை போட்டார். அப்ப இந்த ஒரு குர்ஆன் வசனம் தான் இந்த தஜ்வீத் என்கிற கலை பின்னால் இமாம்களால் உருவாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப குர்ஆனை நாங்கள் எடுப்பில் ஓதிக்கொண்டு போவதல்ல, அதை நிறுத்தி நிதானமாக முடியுமென்றால் கருத்து விளங்கி அதற்குரிய ஹக்கை கொடுத்து ஓத வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது. அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிற பொழுது அல்லாஹு தஆலா சுவர்க்கவாசிகளை பார்த்து சொல்வானாம், இக்ரா வரத்தில் வர்தகி கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா,
பூமியில் நீ எப்படி குர்ஆனை இந்த துனியாவில் ஓதினாயோ அப்படி இந்த சுவர்க்கத்தில் நீ குர்ஆனை தர்த்தீலாக நிறுத்தி நிறுத்தி அழகான முறையில் ஓதுவாயாக என்று சுவர்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு சொல்லப்படும். அப்பொழுது அவர் குர்ஆனை ஓதுவார். அவர் அந்த குர்ஆனை ஓதி எங்கு முடிக்கிறாரோ அதுதான் அவருடைய சுவர்க்கத்தின் கடைசி அந்தஸ்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கான சிறப்பை சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த திருமறை குர்ஆன் உலக முஸ்லிம்கள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட திருமறை குர்ஆனை அதனுடைய உரிய முறையில் அதனுடைய சட்டங்களை பேணி கற்றுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் இருந்து தொடராக நாம் குர்ஆனுடைய ஒவ்வொரு சட்டங்களையும் மிக தெளிவாக பார்ப்போம். முடியுமான சகோதரர்கள், இந்த சட்டங்கள் தமிழில் புத்தக வடிவில் மிக அழகான முறையில் இருக்கிறது. அது PDF வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த கட்டையோடு சேர்த்து அந்த புத்தகத்தையும் உங்களோட வீடுகளில் படிக்கலாம். என்னை தொடர்பு கொண்டால் அல்லது என்னுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு 133 63 17 இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டால் அந்த PDF வடிவத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். தமிழ் அறிக்கை அழகா வாசிச்சால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சட்டங்கள் புரியும். கிட்டத்தட்ட 48-50 பக்கங்களை கொண்ட புத்தகம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த புத்தகத்தை நாம் இந்த வகுப்போடு தொடர்ந்து பார்த்து வருவோமாக இருந்தால், முடியுமாக இருந்தால் ஒவ்வொருத்தரும் பிரிண்ட் எடுத்து கொண்டு வந்தாலும் உங்களுக்கு இது கற்பிக்கப்படுகிற பொழுது மிக இலகுவாக இருக்கும், புரிந்து கொள்வதற்கும் நாங்கள் எங்களுடைய ஓதலில் அதை அப்ளை பண்ணுவதற்கு. எனவே அப்படி நாங்கள் முயற்சிப்போம். நாளையிலிருந்து ஒவ்வொரு சட்டங்களாக சுருக்கமாக குறைந்த நிமிடங்களுக்குள் பார்ப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.